வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு இந்தந்த இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த இடத்துல ஒரு இடத்தோட்டு ஒரு இடம் பேரும் பொழுது எதுமாற ஒரு வாழ்க்கை தாக்கத்தை, எதுமாற வாழ்க்கை சம்பவங்கள் நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதி சனி நீடித்திருக்கிறார். இப்போ 10ஆவதுக்கு குருவின் பார்வை வேற பெற்றுவிட்டது. பிகாஸ் ஆஃப் த ஜூன் மாதம் நடந்த குரு பயிற்சி. ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா கடகத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ கடகத்துக்குள்ள 9ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரருக்கு இன்னுமே வாழ்க்கை, இன்னுமே தொழில் மேன்மை, இன்னும் பெனிஃபிட் ஆகிற மாதிரி, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி, இன்னும் வேலையில ஸ்திரத்தன்மை ஆகிற மாதிரி, நல்ல growth ஆகிற மாதிரி, இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகிற மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்குது. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வருமானம் அதிகமாகுது. 8ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 10ஆம் வீட்டை பார்க்கிறாருங்கிறப்ப பல வடிவில் பணம் வர மாற, ஒரே சோர்ஸ்ல வராம பல சோர்ஸ்ல வர மாற சில அமைப்புகளை கொடுக்குதுங்க. கடன் பெற்று ஏதோ ஒன்று வாங்கலாம், ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கிறார், வர வேண்டிய பணம் வரும். ஸ்டாக் மார்க்கெட் அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதுல ப்ராஃபிட் வரும். இது மாதிரி பல சோர்ஸ்ல வரக்கூடிய அமைப்புக்கு அந்த குருவின் சஞ்சாரம் கொடுக்குது. மற்றபடி ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ ராகு மேல இருக்கிற குரு பார்வை இல்லை. அப்படிங்கிறப்ப அப்பா விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருந்து எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் நீடிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப், அவருடைய ஃபாதரோட உடல் நிலை கோளாறு அதெல்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் பொறுத்து அதை நம்ம உண்மையே உறுதிதமாக சொல்ல முடியும். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்து ராசியதிபதி எப்படி இருக்கிறாருன்னா, புதனே கடகத்துல ஒரு வாரம் இருந்து வக்ரமாக மிதுனத்துக்கே வருகிறார். ஸோ வக்ரமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற புதன் மிதுன ராசிக்காரர்களை நிறைய விஷயங்கள் ரீஎவாலுவேட் பண்ணி அவங்க செய்த கொண்ட வாழ்க்கை பயணத்துல என்னென்ன விஷயங்கள் அவங்க தவறா செய்தார்கள், என்னென்ன செய்யலாம், இன்னுமே என்னென்ன யுக்திகள் நாம நம்மளோட வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயத்தை வகுத்துக்கலாம் அப்படிங்கிறதுலாம் நல்லா மூல வேலை செய்யும். ஐடி, சாஃப்ட்வேர், டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்லா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் யோசிக்கக்கூடிய அமைப்புகள். மாணவ செல்வர்கள் நல்லா சிரத்தையா படிக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பத்துக்கு நம்மளுடைய விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாங்கிறது உத்வேகமாக செயல்பட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்தாலும் மாதத்தின் 2வது வாரத்திலேயே சிம்மத்துக்கு போய் 3ஆம் இடத்துக்கு போடுவது அருமை. ஸோ நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு. அதே சமயத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் 12ல இருந்து 6 பார்க்கிறார். அந்த 6ங்கிறது ருணச்சத்ரு பாவத்தை பார்க்கறதுனால கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க புதுசா ஒரு பிரச்சனைகள் போய் மாட்டாம இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் பொறுமையா போகக்கூடிய அமைப்பா பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசா ஒரு சின்னதா நம்ம ஒரு சண்டை எழுப்புறோம்னா அது பெரிய வழக்கா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் உபாதைகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கேங்கிறது லைட்டாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு உடனே அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா அதே கொஞ்சம் டிசீஸ் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கடனை அடைப்பதற்கு ஒரு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த 6ஆம் இடம் வலுக்கக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்திலேயே 6ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டிலிருந்து செவ்வாய் பார்க்கறது அது ஒண்ணுதான் ஒரு குறையாக இருக்கிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகத்தோட சஞ்சாரம் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரங்களே பேசிக்கலாவே ஓரளவுக்கு புத்திசாலிகளாகவும் சமயோஜிய புக்தினால, பேச்சு திறமையினால, அறிவுனால வாழக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த அசால்ட்டா சில விஷயங்களை விட்டுறக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பலமா 6ஆம் வீட்டையே பார்க்கறதுனால அந்த ருணச்சத்ரு பாவம் அழுத்திருக்கிறதுனால அந்த உடல், ஃபினான்ஷியல், அப்புறம் நம்மளுடைய வம்பு வழக்குகள், இந்த 3க்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி செவ்வாய் திசை, செவ்வாய் புக்தியெல்லாம் போகாதவங்களுக்கு பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ராசி அதிபதியே ராசியிலேயே மாதம் ஓரளவுக்கு 90% ஆஃப் த மாதம் ராசிக்குள்ளேயே இருக்கிறதுனால நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு.
நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பிரச்சனைகள் தீர்த்துக்குள்ள ஒரு அருமையான ஒரு டைம், பல மாதமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது, இந்த மாசம் நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில வருமானங்கள் நம்ம எதிர்பார்த்த டக்குன்னு ஒரு நடந்துருச்சு, நான் 6 மாசமா போட்ட முயற்சி நான் எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. வேலை தொழில நல்ல முன்னேற்றம். ராஜயோகாதிபதி 1.5 வருஷமாகவே சனி இருக்கிறதுல நல்லாவே டெவலப் ஆகி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சனி வந்து ராஜயோகாதிபதியாக இருந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். அது வர இப்போ குரு பார்வை பெற்றனால வேலையில ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு இந்த 6 மாசத்துல. அது குறிப்பா அதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக ஜூலை மாதமாக உங்களுக்கு அமையும். ஸோ சூரியனும் ராசிக்குள்ள இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்குள்ள வர்றதெல்லாம் வந்து நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுன ராசிக்கு ராசி அதிபதி பலமா இருக்கிறனாலையும் ராஜயோகாதிபதி 10லே நீடித்து இருக்கிறனாலையும் குருவின் பார்வையும் அவர் பெறனாலையும் அந்த குருவின் பார்வை 6, 8, 10 பார்க்கறதுனால பல வடிவுள்ள பணமும் வரவேண்டிய பணம், எதிர்பார்க்காத பணம், லாட்ரி, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி விஷயத்துல சில பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூலை மாதம் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்க மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரமா, மிருகஷிர நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து உன்னுமே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களாக நம்ம எடுக்கும் பொழுது உன்னுமே நல்ல தேர்ச்சியான நல்ல ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு கிளாரிட்டி, லாங் டேர்ம் நமக்கு எப்படி இருக்குதுங்கிற கிளாரிட்டி, எந்த மாதிரி டைரக்ஷனை நம்ம போனால் நம்ம ஜெயிக்கலாம், 2-3 சாய்ஸ் எனக்கு முன்னாடி இருக்குது, எந்த சாய்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்காரங்களுக்கு உங்களுடைய உண்மையான ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து உங்களோட அப்பாயின்மெண்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது எது மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கு, எதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, எப்படி எடுத்தா எப்படி போகலாம், எந்த டைம்ல நீங்க அதை அடைய முடியும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம், எந்த நேரத்துல வேலை கிடைக்கும், எப்போ வந்து அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த குழந்தை பெறுவா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, ஒரு வெளிநாடு வாய்ப்பா இருந்தாலும் சரி, வரவேண்டிய பணமா இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாம இருக்கிறது உடம்பு எப்போ சரியாகுங்கிறதா இருந்தாலும் அந்த டைம் லைன்ஸை துல்லியமாக தசா, புக்தி, அந்தரம், சூக்ஷமம். தசா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடம் அது மாதிரி பேசலாம். புக்தி பார்த்தீங்கன்னா 2 வருடம் 3 வருடம் வரும். அந்தரம் பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் வரும். சூக்ஷமம் வார கணக்கில் வரும். அதை வைத்து நாம பார்க்கும் பொழுது நீங்கள் கொடுக்குற நேரம் துல்லியமாக இருக்கும் பட்சத்தில் என்ன அடுத்த வரக்கூடிய விஷயங்கள், லாங் டேர்ம் என்ன, ஷார்ட் டேர்ம் என்ன, இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமா நம்ம என்ன கிளாரிட்டி நமக்கு வரும், நம்மளோட பாஸ்ட் லைஃப் வந்து மேட்ச் ஆகுதா, பாஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடிய அந்த பலன்கள் மேட்ச் ஆகுதா, இம்மிடியேட் பாஸ்ட் எப்படி இருந்தது, இப்போ கரண்ட் ப்ரெசன்ட் எப்படி போகுது, அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் அண்ட் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்களை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, வரக்கூடிய ஜூலை 2026 மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, சஞ்சரிக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்தவித ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், வாழ்க்கை பயணம் எது மாதிரி திசையில திரும்ப போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுத்தால் அது மாதிரியான ஒரு நல்ல பலன்கள் வரும் அப்படிங்கிறத சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஜூலை மாதம் 2026 பிறக்கும் பொழுது கடகராசிக்கு குருவே ராசிக்குள்ளேயே இருக்கார். ஸோ ராசிக்குள்ள குரு இருக்கிறது எப்பவுமே வந்து ஒரு அருமையான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க ராசிக்குள்ள குரு வந்தா அந்த தவறு இந்த தவறு, ராமர் காட்டுக்கு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சுப கிரகம் வலுத்து உச்சம் பெற்று ராசிக்குள்ள வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள், ராசினா என்ன, நம்மளுடைய மனசு, சந்திரன் இருக்கக்கூடிய வீடு தான் ராசின்னு சொல்றோம். ஸோ சந்திரன் இஸ் நத்திங் பட் ரெப்ரசன்டிங் ஒரு மைண்ட். ஸோ அதுக்குள்ள ஒரு சுபகிரகம் வலுத்து உள்ள வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி தவறுகள் செய்தோம், எந்த மாதிரி டைரக்ஷன் நம்ம போகிறது நல்லதுங்கிற மாதிரி ஒரு உத்வேகம், கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் லேசினஸ், தவறான பழக்க வழக்கங்கள், சோர்வு, சிந்திக்காமல்
ஒரு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போய் லெத்தாஜி, லேசினஸ், சோம்பேறித்தனம்லாம் போய் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும். என்னடா போன ஒரு வருஷம் இப்படி இருந்தமேன்ட்டு நாமளே ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்புகள் கொஞ்சம் எல்லாமே உத்வேகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அவர் 7ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது குடும்பஸ்தர்கள்லாம் குழந்தை மேலே ஒன்றுமே அக்கறையாக பார்த்துக்கிறது, மனைவியை புரிந்து நடந்துக்கிறது, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவரை கொஞ்சம் புரிந்து அனுசரித்து நடந்துக்கிறது, அப்பா விஷயங்கள், அப்பா வந்து என்னதான் அவர் நமக்கு உறவுகள் சரியில்லைனாலும் அவர் என்ன மாதிரி நமக்கு செஞ்சிருக்கிறாருங்கிறதை புரிந்து இன்னுமே வந்து கொஞ்சம் ஹையர் மைண்டு, அதாவது ஒரு மெச்சூர்டு மைண்டு என்ன யோசிக்குங்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு குரு பயிற்சி நடந்துருச்சு. அதில் இந்த ஜூலை மாதமும் ஒரு மாதமாக அடங்கி வருது. இதுல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் 11ஆம் இடத்திலேயே மாதம் முழுக்க இருக்கிறார், சனி 9ஆம் இடத்துல இருக்கிறார், ராகு 8ல் இருக்கிறார், கேது வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, சுக்கிரன் ராசிக்குள்ளேயே ஜூலை மாதம் முதல் வாரம் இருக்கிறார். செகண்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து அதிகமான சில வருமானங்கள், பணம் கையில காசு கொஞ்சம் நிக்கிற மாதிரி சேர்ற மாதிரி கேதுவோட சேர்ந்து சுக்கிரன் வருவது இல்லற வாழ்க்கைக்கு, காதல் விஷயத்துக்கு, பண வரவுக்கு, இது மாதிரி வீடு வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு, சுகபோகமான சில விஷயங்கள் செய்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வருகிறது. அதே சமயத்துல புதன் வக்ரமாக 12ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சில சுப விரயங்கள், இப்போ நாம பல நாளா நம்ம சில விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்தது, இப்போதான் நம்ம கொஞ்சம் சுப விரயம் செய்யக்கூடிய, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய, ஃபியூச்சருக்காக ஒரு ஒன்றில் ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்க குழந்தைங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது, இப்போதைக்கு ஓடுறதோட இன்னைக்கு வாழ்ந்தமா இன்னைக்கு செலவு பண்ணமான்னு இல்லாமல் நாளைக்கு பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு பிளானிங்க்கு உகந்த ஒரு மாதமாக வருகிறது. சூரியனு ராசிக்குள்ள வரார் மாதத்தின் செகண்ட் ஆஃப், அதுவும் நல்லது. 2ஆம் வீட்டதிபதியே ராசிக்குள்ள இருந்து குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேரும் பொழுது வருமானம் பெறுகிறது. இது மாதிரி அரசு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல விசிபிலிட்டி, ரெகக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ கடகராசிக்காரர்கள் 2024-25 முழுக்க அஸ்தம சனி தாக்கத்தில் இருந்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக ஒரு புது வாழ்க்கை கிடைச்சி வாழ்ந்த மாதிரி போவாங்க, ப்ரொசீட் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும், உத்வேகம் இருக்கும். அதே சமயத்தில் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்கார். 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறப்போ நிறைய தம்பதியர்கள் குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறது, அந்த குழந்தை விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக வர்றது, கல்யாணம் நடக்காம பல 2-3 வருஷமா சுப விஷயங்கள் தடைகளாக போய் கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் நடக்கிறது. சுக்கிரன் கேதுவோட சேர்னால காதல் திருமணம், கலப்பு திருமணம், பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காதலர்களுக்கெல்லாம் ஒரு டக்குன்னு எல்லாமே எல்லாமே ஒரு அமைப்போட எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு சம்மதம் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக, அடித்தளமான ஒரு அடிப்படையான மாதமாக ஜூலை மாதம் 2026க்கு. இது 25 முழுக்க குரு 12 விரயங்களும் கடன்களையும் பிரச்சனைகளையும் தேவையில்லாத அலைச்சல்களும் கொடுத்து கொண்டிருந்த குரு இப்ப ராசிக்குள்ள வந்து முதல் நம்மளோட விரயத்தை குறைக்கிறார். ஒரு பைசாவும் பார்த்து செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். கரெக்டா கன்ஸ்ட்ரக்டிவா ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா கொடுக்கணுங்கிற மாதிரி போறார். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். ஸோ இது மாதிரியான ஒரு தாக்கத்தை, ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 3 வருடத்துக்கு வேணுங்கிற ஒரு பிளானிங், மனம் மாற்றங்கள் நிறைய சொல்லுவாங்க. சார் முதல் மாதிரி இல்லை சார், அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், இப்போ நல்லா பொறுப்போடு நடந்துக்கிறாங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடிய தருணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளமான மாதமாக இந்த மாதம் வந்து இருக்கு. இதை வந்து எல்லா கடகராசிக்காரர்கள், மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், அவங்களுக்கு எதில் போய் ஸ்டக்காகி இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு அடுத்த படிநிலை, வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய ஒரு புஷ், ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை நம்ம பார்த்து இந்த மாதத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிட ஆலோசனையாக சொல்கிறோம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க, என்ன
டைமில் பிறந்தீங்க, நேரத்தில் பிறந்தீங்கிற வச்சு உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக் செஷன் நம்ம என்ன பார்ப்போம்னா, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கடகராசியில் ஆயில நட்சத்திரமா, பூசமா, புனர்பூச நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார், அது யோகமான திசையா, என்ன மாதிரி ஆதிபத்தியம் அது நடந்து கொண்டு இருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, தோஷங்கள் என்ன, எந்த விஷயத்தை நம்ம நோக்கி போகலாம், எந்த விஷயம் நமக்கு வராது, எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணி நம்மளோட பெஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறது, அதோட டைம்லைன்ஸ் என்ன, இப்போ எந்த நேரத்தில் எது நடக்கும், எந்த விஷயம் வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சோம்னா நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆக வேண்டாம். பேஷண்ட்டாக பொறுமையாக நம்மளுடைய நேரம் வருவது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணக்கூடிய அனுபவத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய பிரேக் நமக்கு எப்போ கிடைக்குது, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன காட்டுது, வெளிநாடு வாய்ப்புகளை காட்டுதா, அல்லது பிரைவேட் செக்டரில் போய் ஜெயிக்கிறதா, அல்லது அரசு உத்தியோகமா, அல்லது வேலையே வேண்டாம் தொழில் தான் நமக்கு நல்லா இருக்கா, இது எல்லாமே உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து இப்போ நம்ம பேசின சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் சொன்ன அந்த கோச்சார் அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் எப்படி வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய இந்த பொதுவான பலனையும் உங்களோட உண்மையான அக்யூரேட்டான ஜாதகத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய 3 மாதம் 4 மாதம் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து உங்களுடைய யோகமான தொழில், வேலை, படிப்பு எல்லாத்தையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நீங்கள் செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.